வணக்கம். நாம் கேட்போம் இந்த சேனல் மூலமா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சைபர் கிரைம் அஃபென்சஸ்ல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் உண்டு. பல விதமான சைபர் கிரைம் அஃபென்சஸ். அதுல ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க சைபர் கிரைமை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க, எங்க அவேர்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நண்பர்கள் கிளைண்ட்ஸ் அதுக்காக இதெல்லாம் ஷேர் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள இன்டர்நெட் சென்டர். அந்த நெட் சென்டர்ல ஒரு கல்லூரி மாணவி காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை செய்வதற்காக அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பண்றாங்க. அப்ப பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைல்ல பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அப்ப அந்த நெட் சென்டர்ல இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட அவங்க மொபைலை கொடுக்குறாங்க. மொபைலை கொடுத்து அந்த ப்ராசஸ்லாம் அந்த நபர் ப்ராசஸ் பண்ணுகிற சமயத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மொபைலில் ஒரு ஆப்பை ஒரு ஆப் டவுன்லோட் செய்கிறார் மாணவிக்கு தெரியாமல். அப்படி செய்யப்பட்ட ஆப் மாணவிக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிந்தவுடன் அந்த மொபைலை வாங்கி கொண்டு மாணவி வீட்டுக்கு செல்கிறாள். வீட்டுக்கு சென்றவுடன் ரெகுலரான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதுல நோட்டிபிகேஷன், சஸ்பெக்டட் நோட்டிபிகேஷன், ஒரு ஏதாவது நோட்டிபிகேஷன் அடிக்கடி வருகிறது. இது முன்னால அது மாதிரி வராதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி பாக்குறாங்க. ரெண்டாவது குயிக் டிஸ்சார்ஜ், அந்த பேட்டரியில சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறது, குயிக் டிஸ்சார்ஜ் ஆகிறது, சீக்கிரமாக சார்ஜ் இறங்கி போவதால ஏன் இது மாதிரி ஆகுது, நம்ம மொபைல்ல இது மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட பேசி மற்ற சர்க்கிள்ல பேசும்போது சந்தேகத்துக்குரிய சில காரியங்களை அந்த நோட்டிபிகேஷன் வருவதால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்குறாங்க. சைபர் கிரைம் ரெலவெண்டா அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறார். விசாரித்து கொடுத்த அந்த மாணவியின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது.